தமிழ் மொழியீடு வள்ளுவன்
காக்கும் எங்கள் குலதெய்வமே குமரா, உமையே எண்ணி எந்நேரம் வணங்கும் இந்த வள்ளியாகிய எனக்கும் இந்த தெய்வீக திருச்சபையில் கூடியிருக்கும் மக்களுக்கும் உம்முடைய நல்லருள் தந்து எல்லோரும் எல்லாமுறை என்றென்றும் துணையிருப்பாய் கந்தா. அதற்கு அருள் செய் என்ற அடியாள்மையை வணங்கி என்னுடைய பணியினை தொடங்குகிறேன். இந்த விழாவினை மிகவும் சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கும் முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் இளைஞர் பணிமன்றத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்திருக்கும் செந்தில்குமார் ஒளிபெருக்கி உரிமையாளர் அவர்களுக்கும் அதில் பணிபுரியும் அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளரான எனது அன்பு சகோதரன் சிறந்த ஒரு ராஜ நடிகர் மற்றும் துணை ராஜ நடிகர் லேனா கவிராஜ் அவர்களது சார்பாகவும் எங்களது புதுகை முத்தமிழ் நாட நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் அனைவரது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹலோ, எம்எஸ் கேட்டரிங் சார்பாக இங்கு மிருதங்க வாசிக்கும் அருமை தம்பி காளீஸ்வரன் அவர்களுக்கு 101 ரூபாய் என்பதை கொடுத்துள்ளார்கள். அண்ணா அவர்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம். குன்றக்குடி ஊரழகா கொண்டாடும் வேலழகா கொத்துமலர் தோப்புகள் அழகா இந்த குரவள்ளி மாப்பிள்ளை அழகா குடி பேரழகா குடி பேரழகா குடி பேரழகா அதே சமயம் கண்ணான பக்தர்களின் கருத்திலே உழவுகின்ற கந்தனின் அன்பு தாயே, காலங்கள் அனைத்திற்கும் நியாயங்கள் ஆண்டவளே, கருவழி பாவி நீயே, பொன்னென்றும் பொருள் என்றும் புகழ் என்றும் தருபவளே, புலமிக்க வேத பொருளை பூத்திடும் நலமெல்லாம் காத்திடும் தலைவியே, புகழ் கருமாறி உமையே என்று
போற்றி புகழும் அன்னை மகாசக்தி ஆகிய இந்த உலகத்தில் உள்ள அத்தனை தெய்வங்களையும் வணங்கினாலும் கூட எனது குலதெய்வம் ஆகிய கந்தன், கடம்பன், கதிர்வேலன், கார்த்திகையினுடைய வரவை எண்ணி அனுதினமும் வடிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நான் அவருடைய வருகைக்காக இந்த இடத்திலே எப்படி காத்து கொண்டிருக்கிறேன் என்று தெரியுமா? நான் வணங்குகிறேன் சபையிலே, தமிழிலே, இசையிலே, நான் பாடும் பாடல் தேனாகவே எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துங்களே. வணங்குகிறேன் சபையிலே, தமிழிலே, இசையிலே, நான் வணங்குகிறேன் சபையிலே, தமிழிலே, இசையிலே, நான் பாடும் பாடல் தேனாகவே எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துங்களே. ரசிகனை அறிவேன் நான் வணங்குகிறேன் சபையிலே, தமிழிலே, இசையிலே. காதல் கொள்வது ஆனந்தமே, காடை சொல்வது பேரின்பமே. காதல் கொள்வது ஆனந்தமே, காடை சொல்வது பேரின்பமே. தொட்டு தொட்டு கை பின்னால் கொண்டு, தொட்டு தொட்டு கை பின்னால் கொண்டு, ஆணும் பெண்ணும் சேரும் வண்ணம் வாழ்வில் ஒன்று சேரும் போது இன்னும் கொஞ்சமோ அன்பே. நான் வணங்குகிறேன் சபையிலே, தமிழிலே, இசையிலே. ஆடச் சொல்வது வாடி வழி, தேடிக் கொள்வது பார்வைகளே. ஆடச் சொல்வது வாடி வழி, தேடிக் கொள்வது பார்வைகளே. கண்ணில் உண்டு ஆசை, நெஞ்சில் உண்டு கண்ணில் உண்டு ஆசை, நெஞ்சில் உண்டு. ஆணும் பெண்ணும் காணும் வண்ணம் வாழ்வில் ஒன்று சேரும் போது இன்னும் கொஞ்சமோ அன்பே. நான் வணங்குகிறேன் சபையிலே, தமிழிலே, இசையிலே, நான் பாடும் பாடல் தேனாகவே எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துங்களே. ரசிகனை அறிவேன் நான் வணங்குகிறேன் சபையிலே, தமிழிலே, இசையிலே. நன்றி நன்றி நன்றி. அன்பன் பழனி அப்பனடா, அவன் அரும்பெரும் திரவிய கப்பலடா, அற்புதம் காட்டும் தலைவனடா. எம்எஸ் நெடுங்குடி எம்எஸ் கேட்டரிங் சார்பாக வள்ளியா நடிக்கும் அனிதா அவர்களுக்கு 101 ரூபாய் என்பதை கொடுத்துக்கிறார்கள். அன்பளி படித்த எம்எஸ் கேட்டரிங் உரிமையாளர் அவர்களுக்கு மற்றும் அதில் பணிபுரியும் அத்தனை அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி கடந்த வணக்கம். அன்பன் பழனி அப்பனடா, அவன் அரும்பெரும் திரவிய கப்பலடா, அற்புதம் காட்டும் தலைவனடா, அவன் அன்புக்கு பணி செய்யும் இறைவனடா என்று என்னுடைய கந்தரையே நினைத்து நினைத்து மென்மேலும் பாடிக்கொண்டு நின்றிருந்தாலும் கூட சாதாரண விஷயமா இல்லை, காதல் படுத்துகிற பாடல் பாடுதேன். ஆமா, நானும் பெண் தானே, என்ன காதல் வரக்கூடாதா என்ன? அந்த காதல் நடந்த இவ்வளோ தூரம் வந்து இந்த இடத்துல பாடிக்கிட்டே இருக்கேன். ஆனால் அந்த காதல் யார் மீது தெரியுமா? மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதலே அல்ல, அதையும் தாண்டி புனிதமான தெய்வீக காதல். அந்த தெய்வீக காதல் ஒரு தெய்வத்தோடு காதல். அந்த தெய்வத்தை ஏன்னா மாலை அணிந்து திருமாலை மணந்தாள் இல்லையா ஆண்டாள், கோதை என்று சொல்லக்கூடிய ஆண்டாள். அதுபோல் இந்த கதை வந்து எனக்காக நடத்தக்கூடிய கதை தானே. இந்த இடத்துல அவரையே நினச்சி அவருக்காகவே பிறந்து வளர்ந்து ஆளாகி இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நாங்கள்லாம் போக போகிறோம்.
துணையா நீங்கள் இருக்கணும், எல்லாருமே இருக்கணும். அப்போ தான் காவல் சிறப்பாக முடியும் இல்லையா? இப்படியெல்லாம் பாடிக்கிட்டே இருக்கலாம். என்னுடைய கந்த பெருமானையே நினைத்து நினைத்து மேலும் இந்த இடத்துல சொக்கனுக்கு வாய்த்த சுந்தரியாக நினைத்து தண்ணி ஊற்றணும் எருத்துல சாரி கமசா பாமபக ரீ கபகமா பகரிகா சரிகம தப கமபத சனிரி சசா சரிரி சனிதசா மகதிகா மகதமாதனிசா சொக்கனுக்கு வாச்சு சுந்தரி சொக்க பொன்னில் வார்த்தை பைங்கிழி சொக்கனுக்கு வாச்சு சுந்தரி சொக்க பொன்னில் வார்த்தை பைங்கிழி சொப்பனத்தில் என்றும் முன்னூறுவும் சுற்றி சுற்றி வந்து துன்புறுத்தும் சொக்கனுக்கு வாச்சு சுந்தரி சொக்க பொன்னில் வார்த்தை பைங்கிழியோ
போவதில் சுகம் அதிகம், அவன் பார்வையில் நிற்பதில் குணம் அதிகம், விழுந்து வணங்கினால் வயது அதிகம், அந்த வீரன் தருவான் நமக்கெல்லாம் பணம் அதிகம் என்று சொல்லக்கூடிய வகையிலே என்னுடைய கந்தனையை நினைத்து நினைத்து பாடிக்கொண்டிருந்தாலும் ஓ வசந்தராஜா தேன் சுமந்த ரோஜா என் தேகம் உன் தேசம் என்னாலும் சந்தோஷம் என் தாகங்கள் தீர்ந்திட நீ பிறந்தாயே ஓ வசந்தராஜா தேன் சுமந்த ரோஜா என் தேகம் என் தேசம் என்னாலும் சந்தோஷம் என் தாகங்கள் தீர்ந்திட நீ பிறந்தாயே ஓ வசந்தராஜா தேன் சுமந்த ரோஜா பெண் பஞ்சு மீறங்கள் உன் பிஞ்சு பாதங்கள் மண் பட்டதால் இன்று செவ்வானம் போலாது பின் சொர்க்கமே பொய் பொய் என் சொர்க்கமே பெண்ணே பின் சொர்க்கமே பொய் பொய் என் சொர்க்கமே பெண்ணே சூடிய பூசலம் வானவில்தானோ தேன் சுமந்த ரோஜா என் தேகம் என் தேசம் என் நாடும் சந்தோஷம் என் தாகங்கள் தீர்ந்திட நீ பிறந்தாயே ஓ வசந்தராஜா தேன் சுமந்த ரோஜா ஓ ஆராதனை நேரம் ஆலாபனை ராகம் அலைபாயுதே தாகம் அனலாகுதே மோகம் என் மேகமே விரல் நீரை தூவு என் மேகமே விரல் நீரை தூவு மன்மத கோவிலில் வானவிஷேகம் தேன் சுமந்த ரோஜா என் தேகம் என் தேசம் என் நாடும் சந்தோஷம் என் தாகங்கள் தீர்ந்திட நீ பிறந்தாயே ஓ வசந்தராஜா தேன் சுமந்த ரோஜா நன்றி நன்றி. பழனிக்கு போவதில் சுகம் அதிகம், அவன் பார்வையில் நிற்பதில் குணம் அதிகம், விழுந்து வணங்கினால் வயது அதிகம், அந்த வீரன் தருவான் நமக்கெல்லாம் பணம் அதிகம் என்று சொல்லக்கூடிய வகையிலே என்னுடைய கந்தனையே நினைத்து நினைத்து பாடிக்கொண்டிருந்தாலும் அந்த கந்தனையே கண்ணன் ஒரு கை குழந்தையாக நினைத்து வேணாம் மச்சான். தம்பி கண்ணன் ஒரு கை குழந்தை கண்கள் சொல்லும் பூங்கவிதை கண்ணன் சிந்தும் தேனமுதை கொண்டு செல்லும் என் மனதை கையிரண்டில் நான் எடுத்து பாடுகின்றேன் ஆராரோ மாதவனி தாலிலோ கண்ணன் ஒரு கை குழந்தை கண்கள் சொல்லும் பூங்கு விதை கண்ணன்
என்று சொல்வேனு. காயத்ரி மந்திரத்தை உற்சவிக்கும் பட்டணமா, காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கும் பட்டணமா, கேட்கும் வரம் கிடைக்கும் வரை கண்ணுறக்கம் மறந்ததம்மா. கண்ணன் ஒரு கை குழந்தை கண்கள் சொல்லும் பூங்கவிதை. மஞ்சள் கொண்டு நீராடி மொய்குழலில் பூச்சுடி, வங்கி மகள் வரும்போது ஆசை உண்டு பல கோடி. மஞ்சள் கொண்டு நீராடி மொய்குழலில் பூச்சுடி, வங்கி மகள் வரும்போது ஆசை உண்டு பல கோடி. கண்ணம் சிந்தும் தேனமுதை கொண்டு செல்லும் என் மனதை கையிரண்டில் நான் எடுத்தேன் பாடேன்றி ஆராரோ மைவிழியத்தாலேனோ மாதவனி தானேனோ ஆராரினோ ஆராரிரோ ஆராரினோ. ஆராரிரோ ஆரிராரிரோ. நன்றி நன்றி நன்றி. இப்படியெல்லாம் பாடிக்கொண்டு நின்று கொண்டிருந்தாலும் வெகு தூரத்திலிருந்து யாரோ ஒருவர் என்னை அழைப்பது போன்ற ஒரு சிறிய குரல், அந்த குரலுக்கு சொந்தக்காரி அந்த குரலுக்கு சொந்தக்காரி கண்டிப்பாக என்னுடைய தோழியாகத்தான் இருக்க வேண்டும். கண்ணாளனே எனது கண்ணை நீட்டோடு காணவில்லை, என் கண்களை பறித்து கொண்டு ஏன் இன்னும் பேசவில்லை. ஆளான ஒரு செய்தி அறியாமல் அலைபாயும் சிறு பேரை நான், உன் பேரும் என் பேரும் தெரியாமல் உள்ளங்கள் இடமாறும் ஏனோ. வாய் பேசவே வாய்ப்பில்லை, பழி தீரவள் என்னவோ. கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்துக் கொண்டே இன்னும் பேசவில்லை. ஆளான ஒரு செய்தி அறியாமல் அலைபாயும் சிறு பேரை நானும், உன் பேரும் என் பேரும் தெரியாமல் உள்ளங்கள் இடமாறும் ஏனோ. வாய் பேசவே வாய்ப்பில்லை, பழி தீரவள் என்னவோ. கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை,
காடின்று ஆயினல் மாது கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என் கண்களை பறித்துக் கொண்டு இன்னும் பேசவில்லை ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன் ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன் என்னை மறந்து விட்டேன் இந்த உலகத்தில் நான் இல்லை உன்னை இழந்து விட்டாய் இந்த மனதில் இது கனவா இல்லை நனவா என்னை தேடி உண்மை தெரிந்தேன் உன்னை பார்த்திந்த தாய்மொழி மறந்தேன் கண்ணாலே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என் கண்களை பறித்துக் கொண்டு இன்னும் பேசவில்லை ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறு பேரை நானும் உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடமாறும் நீயும் வாய் பேசவே வாய் பிள்ளையே பழி தீர வழி என்னவோ கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என் கண்களை பறித்துக் கொண்டு